அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். தேவி நாராயணியம் தசகம் 31 1 முதல் 6 வரையிலான ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. கஷ்சித் புரா மந்திரமுதீர்ய காய த்ரீதி பிரசித்தம் திதிஜோருநாக்யஹ சிராய கிருத்வா தப ஆத்மயோனேஹே பிரசாதிதாதாபவரான பூர்வான். பொருள்: அருணன் என்னும் ஒரு அசுரன் இமயமலை நோக்கி சென்று கங்கை கரையில் ஒரு பர்ணசாலை அமைத்து கொண்டு மிக கடுமையாக அன்ன ஆகாரம் ஏதுமின்றி தண்ணீர் கூட அருந்தாமல் காயத்ரி மந்திரத்தை பல வருடங்கள் ஜபித்து வந்தான். அவன் தவத்தின் உக்ரம் சகல லோகத்தையும் தகிக்க தேவர்கள் பயந்து நடுங்கி பிரம்மனிடம் முறையிட்டார்கள். பிரம்மன் ஹம்ச வாகனத்தில் அருணனுக்கு காட்சி தந்தார். இதுவரை யாரும் கேட்காத வார்த்தை பிரம்மனிடம் கேட்டான். பல 1000 வருஷங்கள் காயத்ரி மந்திரத்தை ஜபித்ததால் அவனுக்கு புண்ணியமும் கிடைத்தது. ஸ்திரீ பும்பிரஸ்திரைஷ்சரணே த்விபாதைஹி சதுஷ்பதைஷ்சாப்யுபயாத்மகைஷ்ச அவத்யதாம் தேவ பராஜயம் ச லப்த்வா சத்ருப்தோ திவமாசசாத. பொருள்: அருணன் அப்படி என்ன வரம் கேட்டான்? சும்ப நிசும்பர்கள் ஹிரண்யகசிபு போன்றவர்களுக்கு வந்த அபத்தம் தனக்கும் வரக்கூடாது என்று மிகவும் ஜாகிரதையாக வரம் கேட்டான். எனக்கு யுத்தத்தினாலோ அஸ்திர சஸ்திரங்களினாலோ 2 கால்கள் உடைய ஆணாலோ பெண்ணாலோ 4 கால்கள் உடைய மிருகங்களினாலோ அல்லது நரசிம்ஹ அவதாரம் போன்று 2ம் இணைந்த உருவத்தாலோ இது போன்ற எந்த ஜந்துக்களாலும் மரணம் வரக்கூடாது. மேலும் இப்பொழுது எனக்கு தேவர்களை வெல்லும் சக்தியும் வேண்டும் என கேட்டான். பிரம்மாவும் தந்தார். இந்த வரம் கிடைத்த அகங்காரத்தால் ஸ்வர்கலோகம் சென்றான். ரணே ஜிதா தைத்ய பயேன லோக பாலை சஹஸ்வஸ்வபதானி ஹித்வாம் தேவாத்ருதாஃ பிராப்ய சிவம் ரிபூனாம் சம்யக்வதோபாயமசிந்தயம்ச்ச. பொருள்: இந்திரனை யுத்தத்திற்கு அழைத்தான். சூரியனும் இந்திரனும் பயந்து பிரம்மனிடம் போக அவரும் அனைவருடன் விஷ்ணுவிடம் செல்ல முடிவில் அனைவரும் சிவனிடம் சென்றனர். சிவனுக்கு அருணனின் வரம் பற்றி நன்கு தெரியும். அதனால் அவனை எப்படி வெற்றி கொள்வது என்று எல்லோரும் யோசித்தார்கள். சூரியன், யமன், அக்னி ஆகியோரையும் அவரவர்களின் இடத்தை விட்டு விரட்டி அவர்களைப் போல் 3 உலகங்களையும் ஆண்டு வந்தான். ததா பவத் காப்ய ஷரீரிணி வாக் பஜேத தேவீம் சுபமேவ வஸ்யாத் தைத்யோருனோ வர்தயதீஹ காயத்ரி உபாசனேனாத்மபலம் த்வத்ருஷ்யம். பொருள்: இப்படி எல்லோரும் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அசரீரி வாக்கு கேட்டது. காயத்ரி மந்திரத்தை பல 1000 வருடங்கள் ஜபித்ததால் அவன் பலம் மிகுந்து வருகின்றது. அசுரன் இப்பொழுது மிகுந்த ஆத்ம பலத்துடன் இருக்கிறான். யத்யேஷதம் மந்த்ர ஜபம் ஜஹாதி சதுர்பலசாத்யவதோபி ச ஸ்யாத் ஏவம் நிஷம்யத் த்ரிதசை பிரஹ்ருஷ்டைஹி அப்யர்த்திதோ தேவ குரு பிரதஸ்தே. அவன் காயத்ரி மந்திரம் சொல்வதை நிறுத்த வேண்டும். அதனால் அவன் பலம் குறையும். அப்பொழுது அவனை வெல்வது எளிதாகும். அசரீரி வாக்கை கேட்ட தேவர்கள் சந்தோஷம் கொண்டார்கள். தங்கள் குருவான பிரகஸ்பதியை சரணடைந்தார்கள். விபரம் அறிந்து கொண்ட பிரகஸ்பதி அசுரனிடம் சென்றான். சப்ராப தைத்யம் யதிரூபதாரி பிரத்யுத்கதோ மந்த்ர ஜபாதி சக்தம் ஸ்மிதார்த்ரமூச்சே குஷலீ சபந்தோ மித்ரோ பவான் கிம் ஜகதே கவீர. தேவர்களின் குருவான பிரகஸ்பதி ஒரு சந்நியாசி போல் வேடம் பூண்டு அருணனிடம் சென்றார். அருணனும் சந்நியாசியை உபசரித்து வரவேற்றான். அவன் விடாமல் காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பதை சந்நியாசியான பிரகஸ்பதி பார்த்தார். புன்சிரிப்புடன் அசுரனின் குசலம் விசாரித்தார். அவனை ஜகதேக வீரா என்றும் அழைத்தார். இதுவே இதன் பொருளாகும். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.